ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வியாழக்கிழமை குரு பகவான் பூஜை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். முதல்ல கொண்டக்கடலை மாடையை நம்ம செய்யணும். அதுக்கு 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை எடுத்துட்டு பச்சையாகவே எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு நூல் எடுத்து அந்த நூலை மஞ்சளில் துவைச்சி எடுத்துக்கணும். இல்லைனா மஞ்சள் கலர் நூலையே எடுத்து நீங்கள் மாலையாக கோர்க்கலாம். அதை ஊசியில் கோர்த்துட்டு நல்ல சுண்டக்கல்லையாக செலக்ட் பண்ணி மூக்கு உடையாமல் தோல் பிரியாமல் 1 by 1 பொறுமையாக கோர்க்கணும். இப்படி 27 கொண்டக்கடலையை பார்த்து பொறுமையாக கோர்க்கணும். இது 27 நட்சத்திரங்களுக்கானது. இது கோர்த்ததுக்கப்புறமா நம்ம பூஜை செய்யும்போது அந்த விளக்கை சுற்றி மாலையாக நம்ம போட்டு வணங்கணும். இந்த 27 கொண்டக்கடலையும் 27 நட்சத்திரங்களாக பாவித்து நம்ம வணங்கணும். இப்போ இதனோட செய்முறையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல அந்த ஹாலுடைய நடுப்பகுதியை ஏற்கனவே தொடச்சிருந்தா கூட தண்ணீர் விட்டு தொடச்சிட்டு அந்த இடத்துல ஒரு கோலம் போடணும். அங்கே தான் மணை வச்சு விளக்கு வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு கோலம் போட்டு மஞ்சள் குங்குமத்தால் நம்ம அதை அலங்கரிக்கிறோம். அப்போ தான் அந்த இடம் புனிதமாக இருக்கும். நம்ம சாப்பிட்ருப்போம், நடந்திருப்போம், அதெல்லாம் சுத்தப்படுத்துறதுக்காக இந்த விஷயங்களை நம்ம செய்கிறோம். இப்போது மஞ்சள் குங்குமத்தால் அந்த கோலத்தை நம்ம அலங்கரிக்கிறோம். இங்கே ஏன் நான் பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய நட்சத்திரத்திற்கு மஞ்சளை நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என் கையில் தொடாமல் நான் பட்ஸில் யூஸ் பண்ணி நான் இங்கே பொட்டுக்கள் இதெல்லாமே நான் இங்கே வைக்கிறேன். ஈவன் நான் முகத்துக்கு கூட மஞ்சள் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் நல்லபடியாக எனக்கு நடந்திருக்கு. அதனால் இதை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நமக்கு இது குரு பகவான் பூஜைங்கிறதுனால நம்ம மஞ்சளை கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இல்லை நம்ம வீட்டில் குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்க ஃப்ரீயாக இருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டும் இந்த இதை நம்ம செய்ய சொல்லலாம். ஒரு சில நட்சத்திரக்காரவங்களுக்கு இது மஞ்சள் செய்கிறது ஒத்துக்காமல் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த முறையை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம மனையை ரெடி பண்ணிட்டோம். இந்த மனைக்கும் மஞ்சள் தடவி கோலம் போட்டு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணுறோம். அலங்காரம் பண்ணதுக்கப்புறமா நம்ம விளக்கை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த விளக்கை இப்போ அந்த மனையில் வைக்க போகிறோம். இதில் ஏற்கனவே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சாச்சு. மற்ற நேரங்களில் நான் சந்தனம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இது குரு பகவான் பூஜைங்கிறதுனால நம்ம மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இங்கே மஞ்சள் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கொண்டக்கடலை மாலை எடுத்து இது சின்ன விளக்காக இருக்கிறதுனால அதை சுற்றி 2 சுத்தாக நம்ம சுற்றி மாலை மாதிரி போட்டுக்கிறோம். இதே பெரிய விளக்காக இருந்ததுன்னா ஒரு சுத்தே நமக்கு சரியாக இருக்கும். இப்போது நம்ம விளக்கு நம்மளை பார்த்துட்டு இருக்கிற முகம் கிழக்கு பார்த்து இருக்குது. ஸோ அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே நம்ம வடக்கு நோக்கி வடக்கை பார்த்து நம்ம அமர்ந்து இந்த விளக்கை ஏற்றணும். விளக்கை ஏற்றும்போது மகாலட்சுமியை நமக, மகாலட்சுமியை நமக, மகாலட்சுமியை நமக அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டே விளக்கேற்றணும். ஏன்னா நம்ம ஏற்றுற நேரம் சாயங்காலம் 6 to 7க்குள்ளே தான் நம்ம ஏற்றுறோம். அது மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர நேரம். அதனால் அதை சொல்லி விளக்கேற்றிட்டு குரு பகவானை நினச்சி நம்ம கும்பிடணும். நம்மளுடைய குறைகளைன்னு சொல்கிறத விட நமக்கு தேவையானது நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும், நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும், இல்லை ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கோம் அது வரலை, அது வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இந்த விஷயத்தில் எது முக்கியமான விஷயங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த விஷயத்த முதல்ல மைண்டில் நினச்சி ஒரே விஷயமாக பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக நிறைவேறும். இதை நம்ம குழந்தைங்களையும் நம்ம பண்ண வைக்கலாம். குழந்தைங்க இப்போ டியூஷன்லாம் போகலை, வீட்டில் இருக்காங்க, அந்த நாளில் அவங்கள வடக்கு பார்த்து உட்கார வச்சு குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லி இந்த பூஜையை நம்ம நல்லா சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி பிரசாதமாக அந்த மீந்த சுண்டலை நான் படைச்சிருக்கேன்.
இப்போ நம்ம பூஜையெல்லாம் முடிச்சிட்டோம். இந்த பூவை எடுத்து என்ன பண்ணலான்னா, நம்ம தண்ணியில் போட்டு அலங்கரிப்போம் இல்லையா, அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பூவையும் நம்ம வேஸ்ட் பண்ணலை, அதையும் நல்லபடியாகவே நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் குரு பகவான் பூஜை வந்து நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள். இது எல்லாரும் செஞ்சு பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.